சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகி இருக்கும் மதராசி திரைப்படத்திற்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்து கொண்டிருக்கின்றது. ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகி உள்ள படம் மதராசி. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வெளியாகி உள்ள இப்படத்திற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. சிவகார்த்திகேயன் ஒரு பக்காவான ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிய பெருமை ஆர் முருகதாஸிற்கு சேர்ந்துள்ளது. காமெடி மற்றும் கமர்ஷியல் படங்களாகவே நடித்து வந்த சிவகார்த்திகேயன் சமீப காலமாக தன் ரூட்டை மாற்றிக்கொண்டு வித்தியாசமான கதைகள் மற்றும் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து வருகிறார். இதனிடையே மதராசி பார்த்துவிட்டு இயக்குனர் சங்கர் படக்குழுவினரை பாராட்டி இருக்கிறார். இது குறித்து பல ரசிக்கத்தக்க திரையரங்க அனுபவங்களுடன் கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் பொழுதுபோக்கு படம் மதராசி. கதையின் தன்மையையும் உணர்வுகளையும் அழகாக இணைத்துள்ளார் ஆர் முருகதாஸ். காதல் பாதையும் குற்றவாளி பாதையும் நன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. சிவகார்த்திகேயனின் கதாபாத்திரம் வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. அதில் அருமையாகவும் நடித்துள்ளார். ஆக்ஷன் நாயகனாகவும் ஆச்சரியப்படுத்துகிறார். அனிருத்தின் பின்னணி இசை படத்திற்கு வலு சேர்த்துள்ளது. வித்யுத் ஜாம்வாலின் ஸ்டைலான நடிப்பை ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்கள் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இயக்குனர் சங்கர். ஏற்கனவே அமரன் மூலம் தன்னால் எந்தவித ரோலையும் அசால்ட்டாக செய்ய முடியும் என உணர்த்திய சிவகார்த்திகேயன் தற்பொழுது மதராசி மூலம் தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் நிலைநிறுத்தி உள்ளார். இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் ஆர் முருகதாஸ் போல பல முன்னணி இயக்குனர்கள் சிவகார்த்திகேயனை வைத்து படம் எடுக்க முன் வருவார்கள் என்றே கணிக்கப்படுகின்றது. சங்கருடன் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் சிவகார்த்திகேயனை வைத்து இயக்க திட்டமிட்டு இருப்பதாக சில தகவல்கள் வருகின்றன. அப்படி சிவகார்த்திகேயன் சங்கர் கூட்டணி இணையும் பட்சத்தில் அது சிவகார்த்திகேயனின் திரை வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.